உடன்படிக்கையை மறக்க மாட்டார், பயப்படாதே. உபாகமம் 4:31. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். உடன்படிக்கை என்பது ஒரு ஒப்பந்தம். மனிதர்களாகிய நாம் மனிதர்களோடு ஒப்பந்தம் செய்து கொள்வோம். நாம் தேவனோடு ஒப்பந்தம் செய்து கொள்ள முடியாது. ஆனால் தேவன் நம்மோடு ஒப்பந்தம் செய்து வைத்திருக்கிறார். அவர் நம்மோடு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும், உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. அவர் எவ்வளவு பெரிய தேவன்! அவர் ஏன் தம்மை தாழ்த்தி நம்மோடு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும்? அவர் நம் நல்வாழ்வை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அவர் நினைத்திருந்தால் பாவம் செய்த மனிதனை கைவிட்டுவிட்டு பரலோகத்தில் தூதர்கள் பாடி துதிக்க இவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து மகிழ்ந்திருக்கலாம். ஆனால் அவரது சிந்தனை முழுவதும் மனித குலத்தின் மீதே இருக்கிறது. இந்த மனித குலத்தை எப்படி மீட்கலாம் என்று திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மனுக்குலத்தை கைவிடாத தேவன் அவர். அதனால்தான் அவர் நம்மோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை செய்து கொண்டார். ஆபிரகாமின் வாழ்க்கை மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் விரும்பியதனாலேயே அவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இஸ்ரவேலோடும் கூட தேவன் உடன்படிக்கை செய்து கொண்டார். பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டுள்ள 10 கற்பனைகள் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பெரிய உடன்படிக்கையாக இருக்கிறது. இஸ்ரவேலருக்கு இன்னும் இந்த உடன்படிக்கை தான் உயிர் மூச்சாக இருக்கிறது. என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்ற முதல் கட்டளையையும், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்ற 2 கற்பனைகளை சொல்லிவிட்டு 3வது கற்பனைக்கு செல்வதற்கு முன்பாக உடன்படிக்கைக்கான நோக்கத்தை சொல்கிறார். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்கிறார். புதிய ஏற்பாட்டில் இயேசுவும் நமக்கு உடன்படிக்கையாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர்தான் இப்போது நமக்கு புதிய உடன்படிக்கை. அவர் மூலமாகத்தான் நமக்கு இரட்சிப்பும் நித்திய ஜீவனும் உண்டாகிறது. இயேசு உங்களோடு உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருப்பதனால் பயப்படாதிருங்கள். அவர் உங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கும் உடன்படிக்கையை மறக்க மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார், உங்களை வாழ்வித்து மகிழ்விப்பார். ஆமென்.